ஒரு கிராமத்தில் முருகன் என்ற விவசாயி வாழ்ந்து வந்தான். அவன் மிகவும் நேர்மையானவன், உழைப்பாளி, ஆனால் ஏழை. அவனோட வாழ்க்கை மண்ணோடு மண்ணாகவே இருந்தது. ஒரு நாள் தனது நிலத்தை உழும்போது அவன் கையில் கனமான ஒன்று மோதியது. அது ஒரு பழைய சிப்பு பேழை. அதை திறக்க உள்ளே ஒரே ஒரு சிப்பு சுருள் இருந்தது. முருகனுக்கு படிக்க தெரியாது. அவன் பரபரப்புடன் அதை ஊரின் பள்ளிக்கூட ஆசிரியரிடம் கொண்டு சென்றான். ஆசிரியர் அந்த கடிதத்தை விரித்து பழைய எழுத்துக்களை படிக்கத் தொடங்கினார். அப்போது அந்த ஆசிரியர், முருகா, இது ஒரு பெரிய ரகசியம் அடங்கிய கடிதம். இதில் என்ன எழுதியிருக்கிறது என்றால், என் காலத்தில் நான் உலகின் அனைத்து செல்வங்களையும் சேகரித்தேன். இறுதியில் ஒரு முக்கியமான உண்மையை உணர்ந்தேன். அந்த உண்மையை அறிந்தவருக்கே இந்த செல்வத்தின் உண்மையான உரிமை உண்டு. எனவே நான் என் செல்வத்தை 3 கேள்விகளாக மாற்றி மண்ணில் புதைத்துள்ளேன். இந்த 3 கேள்விகளுக்கும் சரியான விடை அளிப்பவர் மட்டுமே அந்த புதையலை அடைய முடியும். அந்த 3 கேள்விகளில் முதன்மையான கேள்வி, மனிதனின் மிகப்பெரிய தவறு எது? இரண்டாவது கேள்வி, மனிதனின் மிகப்பெரிய சக்தி எது? மூன்றாவது கேள்வி, வாழ்க்கையின் மிகப்பெரிய ரகசியம் எது? இதை கேட்ட முருகனோ திகைத்து போனான். இவற்றிற்கு அனைத்திற்கும் நான் எப்படி விடை சொல்ல முடியும்? நானோ ஒரு சாதாரண விவசாயி என்று. அதற்கு ஆசிரியர், இந்த கேள்விகளுக்கு அனைத்திற்கும் சிறந்த விடை தெரிந்த ஒரு கிராமத்து தலைவரும் ஞானியுமான வேலாயுதம் இருக்கிறார். நீ அவரிடம் போய் கேள். கண்டிப்பாக உனக்கு தேவையான சிறந்த பதில்கள் அவரிடமிருந்து உனக்கு கிடைக்கும் என்று அனுப்பி வைக்கிறார். முருகன் அந்த பேழையும் சுருளையும் சேர்த்து கிராம தலைவர் வேலாயுதத்தின் குடிலுக்கு சென்றான். வேலாயுதம் மிகவும் வயதானவர். அவர் அந்த சுருளை படித்து பார்த்தார். படித்துவிட்டு, முருகா, இந்த கேள்விக்கான விடைகள் என்னிடம் உள்ளது. இதோ முதல் கேள்விக்கான பதில். மனிதனின் மிகப்பெரிய தவறு தான் மட்டுமே சரி என்று நினைப்பது. இரண்டாவது கேள்விக்கான விடை, மனிதனின் மிகப்பெரிய சக்தி என்பது மன்னிக்கும் திறன். மூன்றாவது கேள்வியான வாழ்க்கையின் மிகப்பெரிய ரகசியம் இப்போதைய கணத்தை வாழ்வதுதான். இந்த 3 சிறப்பு விடைகளையும் நீ அங்கே சென்று உச்சரித்தால் கண்டிப்பாக புதையல் வெளிப்பட்டுவிடும் என்று கூறுகிறார். இதையெல்லாம் கூறிய வேலாயுதம், உன்னுடன் நானும் இந்த கேள்விகளுக்காக பதிலளிக்க வர வேண்டும். எனவே என்னையும் உன்னுடன் அழைத்துச் செல் என்று கூறுகிறார். அதற்கு முருகனோ, நீங்கள் ஏன் என்னுடன் வர வேண்டும் என்று எண்ணுகிறீர்கள் என்று கேட்கிறார். இதற்கு 2 காரணங்கள் என்று வேலாயுதம் பதில் கூறுகிறார். முதலாவது காரணம், இந்த விடைகள் வெறும் சொற்கள் அல்ல, இவை உணரப்பட வேண்டிய ஞானம். எனவே நான் உன்னை வழிநடத்த வேண்டும். இரண்டாவது காரணம், புதையல் என்றால் பேராசையை தூண்டும். நீ மட்டும் சென்றால் அந்த ஆசை உன்னை அழித்துவிடும். அதனால் என்னையும் உன்னுடன் அழைத்துச் செல் என்று கூறுகிறார். முருகனுக்கோ ஆழ்ந்த யோசனை. இவரை நம்முடன் அழைத்துச் சென்றால் இந்த புதையலில் பங்கு கேட்டு விடுவாரோ என்று. இரண்டாவது, இவர் கூறுவது போல் நமக்கு நன்மை செய்யதான் வருகிறாரா என்று. இறுதியில் முருகன் வேலாயுதத்திடம், இல்லை ஐயா, நீங்கள் வர வேண்டாம், நானே சென்று அந்த புதையலை எடுத்துக்கொள்கிறேன் என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்று வருகிறார். கடைசியாக வேலாயுதம் விரக்தியுடன் ஒரு பெருமூச்சு விட்டு, முருகா, நீ தவறு செய்கிறாய். ஆனால் உன் விருப்பம், நான் உனக்கு ஆசி தருகிறேன். ஒன்று மட்டும் நினைவில் வைத்துக்கொள், இந்த விடைகள் வெறும் சொற்கள் அல்ல, அவை உன் வாழ்க்கையில் இருந்தால்தான் இது வேலை செய்யும் என்று கூறி அனுப்பிவிடுகிறார். முருகனோ அதை பற்றி சற்றும் கவலைப்படாமல் அந்த பதில்களை திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே அவரது வீட்டை அடைகிறார். அடுத்த நாள் காலையில் அவன் தனியாக அந்த இடத்திற்கு செல்கின்றான். சுருளில் குறிப்பிட்டிருந்தபடி 3 பெரிய கற்களுக்கு நடுவே நின்று உரக்க கூறுகிறான். உங்கள் முதல் கேள்விக்கான பதில், மனிதனின் மிகப்பெரிய தவறு தன்னை மட்டுமே சரி என்று நினைப்பது. அந்த பதிலை கூறிவிட்டு காத்திருந்தான். ஆனால் எதுவும் அங்கு மாறவே இல்லை. தனது குரலை உறுதிப்படுத்திக் கொண்டு இரண்டாவது விடையை சொன்னான். மனிதனின் மிகப்பெரிய சக்தி
மன்னிக்கும் திறன். அப்போதும் அங்கே எந்த மாற்றமும் இல்லை. அவனுக்கு வியர்த்து போனது. இறுதியாக மறுபடியும் முயற்சி செய்து 3வது விடையை கூறினான். அது வாழ்க்கையின் மிகப்பெரிய ரகசியம் இப்போதைய கணத்தை வாழ்வது. இந்த 3 கேள்விகளுக்கான பதிலையும் கூறிவிட்டு அமைதியாக காத்திருந்தான். ஆனால் மாற்றம் என்று எதுவுமே இல்லை. அங்கு புதையல்களுக்கான எந்த அறிகுறியும் தென்படவில்லை. சிறிது நேரம் காத்திருந்துவிட்டு முருகன் துவண்டு போய் அங்கிருந்து, வேலாயுதம் பொய்யான பதில்களை கூறி என்னை ஏமாற்றி விட்டான் என்று குமரிக்கொண்டே இருந்தான். தோல்வியும் விரக்தியும் அவனை தூண்டவே வேலாயுதத்தை சந்திக்க மீண்டும் சென்றான். அங்கு சென்று, சுவாமி, நீங்கள் சொன்ன விடைகள் பொய். அங்கு எந்த புதையலும் வெளியே வரவில்லை. நான் எந்த மாற்றத்தையும் அங்கு காணவில்லை என்று கோபத்தோடு கூறினான். வேலாயுதமோ அமைதியாக புன்னகைத்து, வா முருகா என்று தன்னுடைய வீட்டுக்குள் அழைத்துச் சென்று சில விஷயங்களை முருகனிடம் பேசினார். நான் அந்த கேள்விக்கான பதில்களை உன்னிடத்தில் தந்துவிட்டு, இந்த பதில்களை உன்னுடைய வாழ்க்கையில் நீ பயன்படுத்தினால் மட்டுமே அங்கு அது உண்மையாக நடக்கும் என்று நான் சொல்லிதான் உன்னிடம் அனுப்பினேன். ஆனால் நீ அதை உன் வாழ்க்கையில் பின்பற்றவில்லை. அதுதான் நீ செய்த முதல் தவறு. அதனால்தான் அங்கே புதையல் எதுவும் வெளிப்படவில்லை என்று கூறினார். அதற்கு முருகனோ, அது எப்படி நீங்கள் கூறுகிறீர்கள்? நான் என்ன தவறு செய்தேன் என்று கேட்கிறார். அதற்கு வேலாயுதமோ, நான் உன்னிடம் முதல் பதிலாக என்ன சொன்னேன்? நீ மட்டும்தான் சரி என்று நினைப்பது தவறு. அதுதான் முதல் கேள்விக்கான விடை என்று கூறினேன். நான் உன்னிடம் பல தடவை நான் உன்னுடன் வருகிறேன் என்று சொன்ன பிறகும் நீ என்னை உன்னுடன் அழைத்து செல்ல முன்வரவில்லை. நீ யோசிப்பதுதான் சரி என்ற பிடிவாதத்துடன் நின்றாய். இது முதல் தவறு. நீ கற்றுக்கொண்ட அந்த பாடத்தை அங்கேயே நீ தவறவிட்டாய். இதனால் உனக்கு புதையல் கிடைக்காமல் போனது என்று கூறினார். 2வது, மன்னிக்கும் திறன் உன்னிடம் இல்லவே இல்லை. நீ உன்னையும் மன்னிக்கவில்லை. உன் பேராசைக்காக நீ என்னையும் மன்னிக்கவில்லை. அதனால்தான் உன் மனதில் கோபமும் குழப்பமும் நிரம்பியிருந்தது. உன் அண்டை வீட்டுக்காரன் நோய்வாய்ப்பட்டிருக்கிறான் என்பதை கூட நீ கவனிக்காமல் உன்னுடைய புதையலை தேடி மனிதாபிமானமே இல்லாமல் சென்று கொண்டிருந்தாய். இதுதான் மிகப்பெரிய தவறு. இந்த 3 தவறுகளையும் நீ செய்ததால் தான் உன்னுடைய கண்களுக்கு புதையல் தென்படவில்லை. உடனே முருகன் கேட்டான், அப்போது அங்கு புதையல் இல்லையா? புதையல் இருக்கின்றது என்று கூறியது பொய்யா? அதற்கு வேலாயுதமோ, அது நிச்சயமாக பொய்யல்ல முருகா என்று கூறி அந்த செப்புச் சுருளை அவனின் கைகளில் வைத்து, புதையல் இதோ இருக்கிறது. ஆனால் இது தங்கமோ வைரமோ அல்ல. இந்த 3 விடைகள்தான் உண்மையான செல்வம். நீ வாழ்க்கையில் இந்த விடைகளை பின்பற்றினால் உன் வாழ்வே ஒரு புதையலாக மாறும். நீ வெறும் சொற்களை சொன்னாய், ஆனால் அதன் அர்த்தத்தை வாழவில்லை. அதனால்தான் எதுவும் நடக்கவில்லை. அப்போதுதான் முருகனுக்கு தான் செய்த தவறு என்ன என்பதே புரிந்தது. கண்களில் கண்ணீருடன் வேலாயுதத்தின் காலில் விழுந்து, என்னை மன்னியுங்கள். நான் குருடனாக இருந்தேன். என்னுடைய கண்களை நீங்கள் திறந்துவிட்டீர்கள். இனி நான் இதன்படி பின்பற்றி என் வாழ்க்கையில் சிறந்த புதையலை அடைவேன் என்று கூறுகிறான். அப்போது வேலாயுதம் ஆனந்தத்துடன், எழுந்திரு மகனே, இன்று நீ உண்மையான புதையலை கண்டுபிடித்து விட்டாய். இந்த ஞானம் உனக்கு வாழ்க்கையில் அழியாத செல்வத்தை தரும் என்று வாழ்த்துகிறார். இந்த கதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், உண்மையான செல்வம் என்பது வெளியில் கிடைப்பது அல்ல, உள்ளேயே வளர்ப்பதுதான். ஞானம் என்பது வார்த்தைகளில் சொல்லும் சொற்களில் அல்ல, வாழ்க்கை முறையே வாழ்ந்து காட்டுவதே. பேராசை நம்மை குருடர்களாக்கி நமக்கே சொந்தமான உண்மையான புதையல்களை பார்க்காமல் போக வைக்கிறது. மிகப்பெரிய புதையல் நம் மனதின் ஆழத்தில் நாம் வாழும் ஒவ்வொரு கணத்திலும் தான் உள்ளது என்பதை அறிந்து கொண்டால் வாழ்க்கையில் நாம் பெறும் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. நன்றி.